இப்போ நம்ம சேனலில் மில் மேக்கர் கபாப் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் வெந்நியை நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் மில் மேக்கர் எடுத்து அதில் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 15 நிமிஷம் இது ஊறிடுச்சு. இது உப்பு போட வேண்டாம், ஏன்னா அந்த கபாப் பொடியிலேயே உப்பு இருக்கும். அதனால் உப்பு போடாமல் வெறும் தண்ணி மட்டும் வெந்நியில் கொதி வெந்நியில் போட்டிருக்கேன். நல்லா தண்ணி இல்லாமல் பொழிஞ்சு ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. இப்போ புழிஞ்சு எடுத்தாச்சு. இதெல்லாம் இப்படி கடையில் ஆச்சியில் கிடைக்குது, எல்லா கம்பெனிலையும் கிடைக்கும். கபாப் பொடின்னே இருக்குது. அந்த மசாலாவை ஒரு பாக்கெட் போட்டுருங்க. ஒரு முட்டை, நல்லா விரவிட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க, ஊறட்டும். இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு. இனிமேல் இதை பொரித்து எடுத்துடலாம். இப்போ வெந்துக்கிட்டுருக்கு. இன்னும் வேகணும்னா அந்த நுரெல்லாம் அடங்கினோன்னே வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இப்போ வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு எல்லாத்தையும். இனிமேல் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிச்சுக்கோங்க. மீல் மேக்கர் கபாப் ரெடி. உங்களுக்கு இது குழந்தைகளுக்கு கொடுக்கணுன்னா ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு அரை பாக்கெட் போடுங்க, காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை